Hi viewers, நான் ஷானாஸ் ஃபேஷன் டிசைனிங் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து பேசுகிறேன். ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் ரிலேட்டடாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் ரிலேட்டடாக என்ன உங்களுக்கு சொல்லணும், அதோட அவேர்னஸ் கொண்டு வரணுன்றதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு ரூட் ஃபார் அவர் ஓன் பிஸ்னஸ். அதுதான் ஷானாஸ் ஃபேஷன் டிசைனிங்கோட தாரகை மந்திரமே என்னன்னா, உங்களுடைய ரூட் என்ன பிஸ்னஸ் பண்ணால் சக்ஸஸ் பண்ண முடியுன்ற ஒரு ரூட் தான் இங்கே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ நிறைய கோர்சஸ் இருக்குது இங்கே. இது கவர்மெண்ட் எய்டடு அண்ட் தென் இது கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் உங்களுக்கு. ஸோ இந்த கோர்சஸ் நீங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு இப்போ நான் என்னெல்லாம் சொல்ல போகிறேன்னா, இந்த கோர்சஸ் படிக்கிறதுனால உங்களுக்கு எங்கெல்லாம் பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், என்ன ஓன் பிஸ்னஸ் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம படிக்க போகிறது இல்லஸ்ட்ரேஷன். இது ஸ்டிச்சிங் ஒரு பார்ட் தானே தவிர டோட்டலாக இது ஸ்டிச்சிங் கிடையாது. ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கிங்க. ஃபேஷன் டிசைனிங் ரிலேட்டட் வித் டெய்லரிங், பட் டெய்லரிங் கிடையாது. டெய்லரிங் இட்ஸ் நாட் எ மெயின் கான்செப்ட். இதில் படிக்கிறதே மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனிங், ஒரு ட்ரெஸ் எப்படி டிசைன் பண்ணணுன்றத ஒரு பிக்சரோட அனிமேஷன்ற மாதிரி ஒரு கேடு மூலமாக நீங்கள் அது படிப்பீங்க. ஸோ அந்த 3D எஃபெக்டோட ஒரு ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு டாப்பிக்கை நீங்கள் ஒருத்தவங்களுக்கு காமிப்பீங்க. இப்போ கஸ்டமைஸ்டு ட்ரெஸ் நீங்கள் சொல்கிறீங்க, என்னதான் வாயால் சொன்னாலும் அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு அவங்களால இமேஜின் பண்ண முடியாது. அதை என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சிஸ்டம் ஓரியன்டாக நீங்கள் அதை டிசைன் பண்ணுறீங்க. அந்த ட்ரெஸ்ஸை அதை கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் காமிப்பீங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு லுக் அது தெரியும் அவங்களுக்கு. ஸோ இந்த ட்ரெஸ் நம்மளோடது இப்படி தான் இருக்கும் அப்படின்றது ஒரு மைண்ட் செட்க்கு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்டேஷன்றது பேசிக் தான். அதுக்கப்புறம் சிஸ்டம் ஓரியன்டாக கேடு சொல்லிட்டேன். ஸோ இல்லஸ்ட்ரேஷனும் கேடும் சேம் ரிலேட்டட் வித்தாக வரும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு டாபிக் முடிஞ்சிடுச்சு. அடுத்த டாபிக் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, கலர்ஸை பற்றி படிக்க போகிறோம். என்னென்ன கலரை மிக்ஸ் பண்ணால் அந்த கலர் நம்மளுக்கு அவுட்புட் எப்படி கிடைக்கும் அப்படின்றது தான். அது தியரியாகவும் படிப்போம், ப்ராக்டிகல்ஸாகவும் படிப்போம். அது ஒரு பேப்பர். அதுதான் ஃபேஷன் டிசைனிங்கோட டோட்டல் மெயின் கான்செப்டாக ஒன்று இருக்கும். அண்ட் தென் பேட்டர்ன் மேக்கிங். பேட்டர்ன் மேக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை எப்படி அவுட்ஃபிட் கொண்டு வருது அப்படின்றத ஒரு டிசைனிங் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி அது பேட்டர்ன் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கஸ்டமர்ஸோட ட்ரெஸ்ஸில் நம்ம அப்ளை பண்ணோம். அது ஒரு பேப்பர் படிப்பீங்க. அண்ட் தென் ட்ரேப்பிங்கிறது பேட்டர்ன் மேக்கிங்கே வராது. ட்ரேப்பிங்கிறது ஒரு மேன்குன் டாலில் எப்படியெல்லாம் ட்ரெஸ்ஸஸை பண்ணால் என்ன மாதிரி டிசைன்ஸ் வரும்னு சொல்லிட்டு அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு பேர் ட்ரேப்பிங். அது ஒரு பேப்பர் படிப்பீங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட் ஒர்க்ஸ் படிப்பீங்க. அதுலலாம் எல்லாமே சீக்வன்ஸ் வச்சு பண்ணணும். ஸோ அதுக்காக ஆரி ஒர்க்கு, ஹேண்ட் எம்ப்ராய்டரி, அக்சசரிஸ் மேக்கிங், இதெல்லாமே ஒரு பேப்பராக படிப்பீங்க நீங்கள். ஸோ இது ரிலேட்டடாக படிக்கிறது தான் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ். ஸோ ஃபேஷன் டிசைனிங் படிச்சிங்கன்னா ரொம்ப, அதாவது வீட்டில் இருந்து அவங்க எங்கேயுமே போகணுன்னே தேவையில்லை, அழகாக சம்பாதிக்கலாம். எங்கேயுமே போகணுன்னே தேவையில்லை. ஒரு ஃபேஷன் டிசைனிங் படித்த ஸ்டூடெண்ட்டால் வீட்டில் இருந்து பர் டே 1000 rupees சம்பாதிக்க முடியும். ஒரு ட்ரெஸ்ஸஸ் கஸ்டமைஸ்டு டிசைன் பண்ணாலே போதும், அவங்களால சம்பாதிக்க முடியும். ஸோ இதில் பிளேஸ்மெண்ட்ஸ் நாங்களே பக்காவாக 100% நாங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். நீங்களே ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் டோட்டலாக நாங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஆர்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நாங்களே கொடுக்குறோம் உங்களுக்கு. இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணல, நான் ஜாபுக்கு போகிறேன்னு சொன்னீங்கனாலும் நாங்கள் கார்ப்பரேட் கம்பெனிஸில் இருந்து இந்தியா எங்கே ஆல் ஓவர் இந்தியாவும் ஓகே, இல்லை அப்ராடில் நீங்கள் போகிறதுனாலும் ஓகே, நாங்களே அது பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். என்ன ரீசன் அப்படின்னா, நாங்கள் எம்பசி சர்டிஃபிகேட் அட்டாச்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம் உங்கள் சர்டிஃபிகேட்லேயே. ஸோ நீங்கள் அதுக்கு அலைய வேண்டாம். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட்டுன்றதுனால எம்பசி அட்டஸ்டேஷன் நாங்களே வாங்கி கொடுத்துட்றோம் உங்களுக்கு. ஸோ ஈஸியாக நீங்கள் அப்ராட்லேயும் போய் நீங்கள் பிளேஸ்மெண்ட் நாங்களே அரேஞ்ச் பண்ணுறோம். நீங்களும் போகிறதுனாலும் போகலாம். ஸோ இங்கே படிக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சும்மா பேருக்கு படித்தோம் அப்படி இல்லாமல் ஃபுல் 100% பக்கா நாலேஜோடு உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் இங்கே. அதுவும் இல்லாமல் நீங்கள் அழகாக எல்லா இடத்துலையுமே நீங்கள் பிளேஸ்மெண்ட்க்கு நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், பிஸ்னஸ்க்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். எல்லா வகையிலும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸஸ். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் அட்மிஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைனிங், டிப்ளமோ இன் காஸ்டியூம் டிசைனிங், டெக்னிக்கல் கோர்ஸ், மாடலிங், பியூட்டிஷியன். டிப்ளமோ இன் ஃபேஷன் டெக்னாலஜி படிப்புடன் உங்கள் கரியரை மேலும் மேம்படுத்த ஒரு டிகிரி கோர்ஸ் ஃபீஸ் இல்லாமல் படிக்கலாம். உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸை எல்லாரும் எடுத்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.